மாண்புமிகு உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதியில் எட்டயாபுரம் மற்றும் விளாத்திகுளம் 2 இடங்களிலும் தாலுகா மருத்துவமனைகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக 4 மருத்துவர்கள் மட்டுமே அங்கு பணி செய்கிறார்கள். ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இந்த விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு, மருத்துவ சேவையை அளிப்பதற்கு, கூடுதல் மருத்துவர்களை நியமனம் செய்து உயர் சிகிச்சை பெறுவதற்கு மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்கின்ற வகையிலான மருத்துவ பணியிடங்கள் இருக்கிறது. அந்த பணியிடங்கள் காலியாகாமல் இருக்கிறதா என்பதை மட்டுமே பார்த்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் புதிய பணியிடங்களை உருவாக்குவதற்கு ஏற்ப நோயாளிகளின் எண்ணிக்கை கூடுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆராயப்பட்டுதான் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று எதிர்காலத்தில் அங்கே வருகிற நோயாளிகளின் எண்ணிக்கை, வழங்கப்படுகிற சிகிச்சை முறைகள் கண்டறிந்து புதிய பணியிடங்கள் உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓ ஜோதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யார் தொகுதிக்குட்பட்ட புரிசை கிராம மக்கள் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்றால் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செய்யாறு நகரத்துக்கோ அல்லது வந்தவாசி நகரத்துக்கோ செல்ல வேண்டும். அப்பகுதி மக்களினுடைய மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். அங்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 15 கிலோமீட்டருக்கு இடைவெளியில் எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து சட்டமன்ற உறுப்பினர் நாளை என்னிடத்தில் தனியாக தெரிவிப்பாரேயானால், இல்லாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்தால் அவர் மனநிறைவு கொள்ள வேண்டும் என்று தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 108. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் நா. எழிலன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுயமரியாதை திருமணம் குறித்து 1955ஆம் ஆண்டு இந்து திருமண பதிவுச் சட்டத்தின் பிரிவு 7 சேர்க்கப்பட்டு தற்போது வரை அனைத்து சார்பதிவு அலுவலகங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு சுயமரியாதை திருமணம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு முதல் இந்நாள் வரை 12,114 சுயமரியாதை திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சுயமரியாதை திருமணம் குறித்து பதிவுத்துறையிலே பயிற்சி நிலையம் மூலமாக பதிவுத்துறையின் அனைத்து பணியாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். திருமணம் என்பது ஒரு மானுட ஒப்பந்தம் என்று சொன்னார் புத்தர். அந்த அடிப்படையில் புரோகித மறுப்பு, ஜாதி மறுப்பு, சடங்குகள் மறுப்பு என்று இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். 1928 அருப்புக்கோட்டையில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த சுயமரியாதை திருமணத்துக்கு பேரறிஞர் அண்ணா 1968 ஆக்ட் இன் ரெட்ரோஸ்பெக்ஷன், அனைத்து சுயமரியாதை திருமணம், பெரியாரால் நடத்தப்பட்ட அனைத்து சுயமரியாதை திருமணத்துக்கும் சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு நிறைவேற்றிய சுயமரியாதை திருமணத்தை பாராட்டி, பெற்றோர்கள் அனுமதி தேவையில்லை, பொதுவெளியில் திருமணம் அமைக்கிறதுக்கான வழிமுறை தேவையில்லை, உகந்த சான்றிதழ் கொடுத்தால் திருமணம் பண்ண வேண்டும் என்று பல்வேறு சட்ட முன்னடவடிக்கைகள் கொடுத்த பின்பும் சில சார்பதிவாளர்கள் தங்களோட சமூக சூழலில் அடிப்படையில் கொண்டு பல்வேறு இடர்பாடுகள் சுயமரியாதை திருமணம் நடத்துவதற்கான தடைகள் ஏற்படுகிற சூழல் ஏற்படுகிறது. முக்கியமாக ஆணோ பெண்ணோ பட்டியல சமூகத்தை சேர்ந்தால் பல வகையான தடைகள் ஏற்படுவதற்கான நிலை ஏற்படுது. இந்த வரலாற்று பின்னணியும் சமூக பின்னணியும் சார்பதிவாளருக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, திருமணம் ஏற்கனவே முடித்தவர்கள் ஆன்லைன் மூலம் விசாக்காக பிரச்சனைக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஏகுவாக ஆன்லைன் மூலம் திருமண சான்றிதழ் பதிவு செய்ய வழி செய்யப்படுமா என்று பதிவுத்துறை அமைச்சரை தாங்கள் வாயால் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதிவுத்துறையினுடைய இளையதள பக்கத்தில் உள் சென்று திருமணப் பதிவிற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அதற்கு உரிய கட்டணத்தை செலுத்திய பின்னர் விண்ணப்பம் உருவாக்கப்படும். அதனை அச்சு பிரதிநிதி எடுத்து திருமணப் பதிவிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பின்னர் இளையதளம் வழியாக பதிவு செய்வதற்கான நாள் மற்றும் நேரத்தினை முன்பதிவு செய்வதற்கான ஒப்புகை டோக்கன் பெறலாம். மேலும் பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழ்களில் திருத்தம் தேவைப்படினும் பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு நேரிலே வராமல் இணையம் வழியாகவே விண்ணப்பித்து திருந்திய சான்றுகளை பெறும் வசதியும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா. பேரவைத் தலைவர் அவர்களே, நிலத்தை வாங்க விற்கும் போது பல்வேறு கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூவும் உள்ள வித்தியாசமும் மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூ உள்ள வித்தியாசம் இருப்பதனால் சில பேர் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாமல் இருக்கும் நிலையும் அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டுவதில் வரி மூலம் வருவாய் ஈட்டுவதில் தடயம் இருக்கிற சூழலுக்கு இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தாங்கள் வழியாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாய நஞ்சை நிலங்கள், மானாவாரி நிலங்கள் மற்றும் தரிசு நிலங்கள் இவற்றின் வழிகாட்டு மதிப்பு முரண்பாடுகளை சீர்படுத்தும் நோக்கிலும் உண்மையான சொத்து மதிப்பினை பிரதிபலிக்கும் வகையிலும் வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயம் செய்வதற்காக கழக அரசால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவானது அத்தகைய இடங்களுக்கு நேரிலே சென்று தள ஆய்வு செய்து வழிகாட்டு மதிப்பை ஆராய்ந்து பதிவுத்துறை தலைவருக்கு அறிக்கை அளிக்கும். அந்த அறிக்கையானது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான துணைக்குழு சப்கமிட்டி பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் பதிவுத்துறையினுடைய தலைவர் தலைமையிலான மையக்குழுவின் ஜெனரல் வேல்யூஷன் கமிட்டி ஒப்புதல் பெறப்பட்டு முரண்பாடுகள் களையப்பட்டு வழிகாட்டி மதிப்பு சீரமைக்கப்படுகிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 109 மாண்புமிகு உறுப்பினர் எஸ் சதாசிவம் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 30 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்ற இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி தற்போது 2,16,00,000 ரூபாய் செலவில் டேக் கமிட்டி நேற்றைக்குத்தான் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. வருகின்ற 7/4/2025 அன்று இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை துவக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் நகராட்சியில் எனது கோரிக்கையை ஏற்று 2 கோடி ரூபாய் 2,50,00,000 பால தண்டாயுதபுரம் கோயில் திருப்பணி அமைப்பதற்கு முன்வந்து அரசும் நம்ம அறநிலைத்துறை அமைச்சரும் அமைத்திருக்கிறார்கள். அது மேட்டூர் நகர மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் 7 நாளில் திருப்பணி தொடங்கப்படும் சொன்ன செய்தியும் நம் மக்கள்கிட்ட சொல்றது வாயிலாக கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே சென்ற கூட்டத்தொடரில் நம்மளுடைய ராஜகோபுரம் கேட்டிருந்தோம். ராஜகோபுரம் மண் பரிசோதனை அனுப்பப்பட்டு இருக்குதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ராஜகோபுரம் எப்போது அமைப்பீர்கள், எப்போ அந்த திட்ட மதிப்பீடு செய்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 2வது, திருப்பணி முடிஞ்சு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது அன்னதானத்தை அந்த கோயிலுக்கு சேர்த்துவீங்களா என்று கேட்கின்றேன். கொளத்தூர் ஒன்றியம் நம்மளுடைய பாலம் அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு செய்து 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்வீர்களா என்று நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சரை அன்போடு மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரியிருக்கின்ற ஞானதண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு மண் பரிசோதனை, அதேபோல் வரைபட நிறைவு போன்ற முதற்கட்ட பணிகள் அனைத்தையும் நிறைவுற்று 1,20,00,000 ரூபாய் செலவில் 3 நிலை ராஜகோபுரம் வடிவமைப்பதற்குண்டான அனைத்து நிலையிலேயும் அனுமதிகள் பெறப்பட்டிருக்கின்றன.
உபயதாரர் நிதியை எதிர்பார்த்திருந்தோம். ராஜகோபுரங்களை மாத்திரம் புதிதாக கட்டுவதற்கு ஆணையுடைய பொதுநல நிதி பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்பதால் வேறு அதிக வருவாயுள்ள திருக்கோயில்களில் கடனாக பெற்று அவர் கோரிய அந்த ராஜகோபுர பணி வெகு விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 95 ராஜகோபுரங்கள் புதிதாக 125 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றன. அதேபோல் 350 ராஜகோபுரங்கள் மரமாத்து பணிகள் சுமார் 83 கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேச்சேரி பிரசித்த பெற்ற பத்திரகாளியம்மன் கோயில் திருமண மண்டபம் இல்லாத நிலையில் இருக்கின்றது. திருமண மண்டபம் அமைத்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேச்சேரி ஒன்றியத்தில் புக்கம்பட்டி ஊராட்சியில் நம்மளுடைய சென்றாய பெருமாள் கோயில் நம்ம அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்குது. அது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. அந்த கோயிலுக்கு திருப்பணி அனுமதி பெற்றிருக்கின்றது. ஆனால் நம்ம நிர்வாகம் அந்த இடத்துல அந்த கோயிலை கட்ட கூட அனுமதி இல்லைங்குது. அந்த கோயிலில் உள்ள நுழைய முடியாத நிலைமையில் இருக்குது. பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து 50 லட்சம் ரூபாய் திட்டத்தில் அந்த திருப்பணி நடைபெற்று இருக்கின்றது. அதுக்கு அனுமதி வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தலைவர் ஒரே நிமிஷம், முக்கியமா மேட்டூர் முக்கிய தொகுதி கேள்வி கேட்டு அதான் நீங்க பதில் ஒரு நிமிஷம் கொடுங்க. நம்ம அறநிலையத்துறை அவரு பேப்பரே இல்லாம பதில் சொல்றாரு. பெரிய தொகுதி, இந்த நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது, கரண்ட் கொடுக்கறது. முதலமைச்சர் வந்த தொகுதி ஒரு 2 நிமிஷம் முக்கியமான தொகுதி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் கொடுங்க. நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மேச்சேரியில பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது. திருப்பணி அது எப்ப நீங்க நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காமாட்சி அம்மன் கோயில் மேச்சேரியில் இருக்குது. அறிவிச்ச நிலையிலே இருக்குது. இன்னும் திருப்பணி தொடங்கல. ஆக மேச்சேரியில நம் முடித்திருத்து மண்டபம், உணவு மண்டபம் 6 கோடி அமைச்சிருக்கிறீங்க. பால தண்டாயுத பகவானி கோயிலுக்கு என்னுடைய கோரிக்கை ஏற்று 5 கோடி ரூபாய் ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சொன்ன அடுத்த மாசமே அந்த 5 கோடியை ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுத்திருக்காங்க. என் தொகுதி மக்கள் சார்பிலும் முதலமைச்சருக்கும் துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அந்த திருப்பணி நம்ம புக்கமட்டில் இருக்கின்ற சென்றா பெருமாளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அன்போடு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மானிய கோரிக்கை அளவிற்கு திருப்பணிகளை கேட்டிருக்கின்றார். இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். மேச்சேரி அவர் கோரிய அந்த பத்ரகாளியம்மன் திருக்கோயிலின் திருப்பணி 4 கோடி ரூபாய் செலவில் 90% பணிகள் நிறைவுற்று ஜூலை மாதம் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பசுபதராஜன் திருக்கோயிலில் அவர் கூறிய அந்த திருக்கோயிலுக்கு உபயதாரர் நிதி அனுமதி வழங்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற திருக்கோயில் இடத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு இடத்தில் கோயிலை கட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற கோயிலை பழுது பார்த்து மீண்டும் புதுப்பித்து தருவதற்கு 42 லட்சம் ரூபாய் செலவில் திருக்கோயிலுடைய நிதியை பயன்படுத்தி அதுவும் ஜூலை மாதத்திற்குள்ளாக திருப்பணிகள் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் நிறைவடையும். அவர் கேட்ட விருந்து காமாட்சி அம்மன் கோயில் என்றாலும் சரி, அடுத்து விருந்து மண்டபம், அதேபோல் அங்கே இருக்கின்ற பரிகார மண்டபம், காவலர் மண்டபம் போன்ற மண்டபங்களை கேட்டிருந்தார். அந்த பணிகளும் வேகமாக முடிவுற்று ஜூலை மாதத்தில் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதே நேரத்தில் நம்முடைய உறுப்பினர் பெயரையே பார்த்தால் சதா சிவம் என்று வைத்திருப்பார்கள். சதா சிவனை பற்றிய எண்ணமுள்ள அவரது தொகுதிக்கு மாத்திரம் 24 திருக்கோயில்களுக்கு சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 17 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.